இன்னைக்கு நம்ம எல்லாருக்கும் இருக்கிற ஒரு காமனான டவுட்டை கிளியர் பண்ணலாம். என்ன அப்படின்னா, ஏன் நான் எவ்வளவுதான் ட்ரை பண்ணாலும் என்னால மொபைல் ஃபோன் யூஸ் பண்றத கண்ட்ரோல் பண்ண முடியல. ஸோ இதுதான் கொஸ்டின். நம்ம எல்லாரும் ஏன் அதிகமா ஃபோன் யூஸ் பண்றோம் அப்படின்னு நினைச்சிட்டு இருக்கோம்னா, வி திங்க் வி அடிக்டட் டு சோஷியல் மீடியா. சோஷியல் மீடியா நம்மள ரொம்ப டெம்ப் பண்ணுது. டெக்னாலஜி தான் பிரச்சனை. நம்ம கிட்ட செல்ஃப் கண்ட்ரோல் இல்ல. நம்ம ரொம்ப லேசியா இருக்கோம். இதெல்லாம் தான் நம்ம ரீசன் நினைச்சிட்டு இருக்கோம். பட் உண்மையை சொல்லணும்னா த ரியல் ரீசன் இஸ் சம்திங் டீப்பர் தேன் தட். நமக்கு நம்மளோட அமைதியா உட்கார்றதுக்கு பயம். கொஞ்ச நேரம் சைலண்டா அமைதியா உட்கார்ந்தா கூட நமக்கு ஏதோ ஒரு டிஸ்கம்ஃபர்ட் வருது. நம்மளோட மனசு ஒரு அன்ஸ்டேபிளான ஒரு மனநிலைக்கு போகுது. இந்த நேரத்துல தான் போர் அடிக்குது அப்படின்னு நம்ம மனசு சொல்ல ஆரம்பிக்குது. நாமளும் போர் அடிக்குது அப்படின்னு சொல்லுவோம். இந்த போர் நம்ம டேக்கிள் பண்ணதான் நம்ம மொபைல் ஃபோன் எடுத்து உடனே யூஸ் பண்ண ஆரம்பிச்சிடும். சரி, இந்த நேரத்துல மொபைல் ஃபோன் யூஸ் பண்ணலன்னா என்ன நடக்குது அப்படின்னா, நம்மளோட மனசு இருக்கு இல்லையா, அது நம்ம இவ்வளவு நாள் சேர்த்து வச்சிருந்த பாஸ்ட் ஹர்ட்ஸ், நம்மளோட பயங்கள், நம்மளோட இன்செக்யூரிட்டிஸ், நம்மளோட ஃபியூச்சர் பயம், இது எல்லாத்தையும் கொண்டு வந்து நம்ம கிட்ட ரிமெம்பர் பண்ணிக்கிட்டே இருக்கு. ஸோ அந்த விஷயத்தெல்லாம் ஃபேஸ் பண்றதுக்கு பயந்து தான் ஒரு இன்ஸ்டன்ட் ரிலீஃபா நம்ம மொபைல் ஃபோன் எடுத்து ஸ்க்ரோல் பண்ண ஆரம்பிக்கிறோம். ஸோ அதுல வர விஷயங்கள் டிஃப்ரெண்டான விஷயங்களை பார்த்து நம்மளோட மைண்ட் வந்து கம்ப்ளீட்லி ரிலாக்ஸா ஹாப்பியா இருக்கிற மாதிரி ஃபீல் ஆகிக்குது. கண்டினியூஸா இந்த மாதிரி ஒரு டைம் பண்ணும்போது ஒரு ஹேபிட்டா மாதிரி எப்பவுமே ஃபோன் எடுத்து யூஸ் பண்ண ஆரம்பிச்சிடுறோம். ஸோ உண்மையான ரீசன் நம்ம மொபைல் ஃபோன் அதிகமா யூஸ் பண்றது, கண்ட்ரோல் பண்ண முடியாத அளவுக்கு யூஸ் பண்ண ஆரம்பிச்சதுக்கு முக்கியமான காரணம், we are fear to sit with silence with ourselves and we are trying to escape that டிஸ்கம்ஃபர்ட். அந்த டிஸ்கம்ஃபர்ட்ல இருந்து ரியாலிட்டில இருந்து எஸ்கேப் பண்ற ஒரு டூலா நம்ம மொபைல் ஃபோன் யூஸ் பண்றோம். ஸோ நம்ம பிரச்சனை மொபைல் ஃபோன் கிட்ட இல்ல, நம்ம கிட்ட தான் இருக்கு. இதை சரி பண்ணணும் அப்படின்னா நம்மளோடய கொஞ்ச நேரம் அமைதியா உட்கார்ந்து இருக்க ப்ராக்டிஸ் பண்ணும். ஒரு 2 மினிட்ஸ் 3 மினிட்ஸ் வந்து மொபைல் ஃபோனை டச் பண்ணாம அமைதியா உட்கார ப்ராக்டிஸ் பண்ணுங்க. அண்ட் எந்த வேலை செஞ்சாலும் முழுக்க முழுக்க அந்த வேலையில மட்டுமே கவனம் செலுத்தி பண்றத ப்ராக்டிஸா வச்சுக்கோங்க. சாப்பிட்றீங்களா? ஸோ சாப்பிட்றதுல மட்டும் கவனம் செலுத்தி செய்யறது. நடக்கும்போது நம்மளோட சுத்தி இருக்கிற என்விரான்மெண்ட்ஸை, நம்மளோட ஃப்ளோரை பார்த்து நடக்க ப்ராக்டிஸ் பண்றது. ஸோ இந்த மாதிரி நம்ம எந்த விஷயம் செய்யறோமோ அதுல கவனங்கள் முழுசா செலுத்தி பண்றதுக்கான ப்ராக்டிஸ் எடுக்கிறது. அண்ட் அமைதியா கொஞ்ச நேரம் வந்து மொபைல் ஃபோன் யூஸ் பண்ணாம இருக்கிற ப்ராக்டிஸ் பண்றது தான் நம்மள கம்ப்ளீட்டா நேச்சுரல் வேல நம்ம மொபைல் ஃபோன் யூஸ் பண்றதை கம்மி பண்ணிக்க முடியும். ஸோ try to sit in silence with yourselves, with your thoughts, with your reality. Just don't see the temporary escape. It is just temporary only.